ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியலில் அடுத்தடுத்து என்ன நடக்க போகலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப மனசொடைஞ்சு போயிருந்த முத்துவோட அப்பா காலையில் எழுந்திரிச்சு பார்த்த உடனே எங்கேயோ காணாமல் போயிடுறாரு. முத்துவுக்கு பயங்கர கோபம் வந்துடுது. மனோஜ் பிடிச்சி 2 அடி வைக்கிறாரு. ஏண்டா சனினே, உன்னை பெற்றதுக்கு அப்பா கிட்ட பங்கு கேட்டு அவர் மனசொடைஞ்சு போய் நைட்டெல்லாம் அழுதுட்டு இருந்தாருடா. பாருடா இப்போ காணாமல் போயிட்டாரு, எல்லாம் உன்னால தான்டா அப்படின்னு சொல்லி மனோஜை போட்டு அடிக்க போகிறாரு. மீனாவும் ரோஹிணியும் தடுத்து நிறுத்துறாங்க. அப்போது விஜயா இருந்துட்டு, டே முத்து முத்து, ஐயோ இப்படி பண்ணிட்டாரே, உங்கள் அப்பா எங்கே போனாருன்னு தெரியலையேடான்னு அழுது புலம்புறாங்க விஜயா. முத்து போய் எப்படியாவது உங்கள் அப்பாவை கண்டுபிடிச்சி கூட்டியாடா, எல்லாம் இவனால தான் வந்த வேணை அப்படின்னு மனோஜை திட்டிக்கிட்டே, முத்து போய் கொண்டி அடிச்சு கூட்டிட்டு வாடா உங்கள் அப்பாவை அப்படின்னு சொல்லி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க விஜயா. இந்த இப்போயே போகிறோம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி ஒரு பக்கம் ஒருத்தராக கேட்டு தேட போயிட்டாரு. அப்போ மீனாவும் ஸ்ருதி ரவி எல்லாம் நம்ம போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா, அப்போ தான் நம்ம தேடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அவங்களும் ஒரு சைடு தேடுவாங்க அப்படின்னு சொல்லி ஸ்ருதி ஐடியா கொடுங்கட்டி இவங்க போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. அப்புறம் அருணும் ஒரு வழியாக தேட ஆரம்பிக்கிறாரு. அவருக்கும் கொஞ்சம் மனசாட்சி இருக்கு இல்லையா. சீதா மூலியமா தெரிய வருது முத்துவோட அப்பா காணாமல் போயிட்டாரு அப்படின்ட்டு. அப்போது அருணும் தேடிட்டு இருக்காரு. அப்போ முத்துவும் அருணும் ஒரு இடத்துல பார்த்துக்கிறாங்க. எங்கள் அப்பாவை காணோங்க அருண், எங்கே இருக்காருன்னு எங்களால் முடிஞ்சது தேடி தரீங்களாங்க. கண்டிப்பாக முத்து, நம்மளோட சண்டை அப்புறம் வச்சுக்கலாம், ஃபஸ்ட்டு நான் அப்பாவை தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அருணும் அவருக்கு தெரிஞ்ச இடத்துல தேடுறாரு. ஒரு இடத்துல சோர்ந்து போய் உட்காந்துருக்கிறத கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அவர் கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நான் இந்த சொத்தை நாளாக பங்கு பிரிச்சிடலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ வீட்டில் இருக்கிறவங்களாம் ஷாக் ஆகுறாங்க. எதுக்குப்பா, நீ ஒன்றும் வேண்டாம், போய் படுப்பா, எதாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அமைதிப்படுத்தி படுக்க வச்சிடுறாங்க. அப்புறமா முத்து வந்து கிறிஷுக்கு கதை சொல்லி கொடுக்கும்போது பொய்யெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி பொய் பேசினா அது ரொம்ப நமக்கு டெய்லி பொய் பேசிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி முத்து வந்து கிறிஷுக்கு கதை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறத கேட்குற மீனாவுக்கு மனசு கேட்கவே மாட்டேங்குது. நம்ம எப்படியாவது இந்த உண்மையை முத்துக்கிட்ட சொல்லிடலாம் ரோஹிணி பற்றின விஷயத்த அப்படின்னு நினச்சிட்டு நைட்டு 2 பேரும் படுத்துருக்கிறப்போ மீனா திரும்பி பார்க்காமையே ஒரு வழியாக தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு சொல்கிறாங்க. அப்போ முத்து வந்து தூங்கிட்டாரு. மீனா சொன்ன உண்மையெல்லாம் திரும்பி பார்த்தா ஒருத்தர் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க யாருன்னு சொல்லி மீனா எந்திரிச்சு பாக்குறாங்க. அதான் கதையோட ட்விஸ்டே இருக்கு. யார் நின்றுட்டு இருக்காங்கன்னா ஸ்ருதி நின்றுட்டு இருக்காங்க. இதுவே நம்ம விஜயாவா இருந்தா அள்ளு விட்டுருக்கும்.